விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் போகும்போது பிரயாணங்கள். பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். குடும்பத்துலேயும் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 8ல் வக்கரமாகிறார். ஒரு கிரகம் வந்து 8ல் வக்கரமாக ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் வீட்டிலையும் சரி பசங்க விஷயத்துலையும் கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்பொழுது உங்கள் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குலதெய்வத்துக்கு போய் பார்க்கணும். குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்களுக்காக சில பேர் ட்ராவல் பிளான் பண்ணுவீங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல இன்கம், நல்ல சோர்ஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நடைமுறையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா நட்சத்திரம், அது வந்து குருடைய நட்சத்திரத்தில் குரு வக்கரமாக போகிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பிரயாணங்களை நிறைய கொடுக்குறமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அது நம்ம வந்து அந்த பெயினை தாங்கினா கண்டிப்பாக ஒரு பெரிய கெயின் நமக்காக காத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்பொழுது திருமணம் கைகூடி வராதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் லைஃப் பார்ட்னரை கண்டிப்பாக பார்த்துருவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன். 8ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். யாராச்சும் வந்து வாத்தியார், குருமார்கள், இல்லை நீங்கள் ஒரு லெக்சரர், இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கணும், ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சில பேருக்கு வந்து வித்யா கர்வம் சொல்லுவோம். நான் தான் நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வித்யா கர்வம் சில பேருக்கு வந்து அதனால் ஒரு அவப்பேரோ ஒரு கெட்ட பேரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து 9ஆம் அதிபதியான சந்திரன். 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயம், நல்ல பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன். 10ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது அது 8ஆம் அதிபதி அந்த சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய தொழில்கள்லாம் வரும், பெரிய லாபங்கள்லாம் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.